டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இந்த உளவியல் சார்ந்த நிகழ்ச்சியிலே உளவள துணையாளர்கள், அப்ப கடுமையான உளநோய் உள்ளவர்களுக்கு உளப்பரிகாரம் அது உள நோய் வைத்திய நிபுணர் செய்வார். ஏனையவர்களுக்கு இந்த உளவள துணையை கற்ற ஆசிரியர்கள், மருத்துவ மாதுக்கள், ஏனைய ஆர்வலர்கள் அவர்களை அரவணைப்பார்கள். இவ்வாறு உதவும் வழிமுறைகள், ஒருவருக்கு உதவுகின்ற உளவியல் ரீதியான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றன சொல்லுங்க. ஒரு அருமையான கேள்வி ஒரு வாசகர் கேட்டிருந்தார். அப்ப பாருங்க, அதில சாதாரண சந்தர்ப்பங்கள்ல எவ்வாறு உதவலாமண்டா, செவி மடுத்தல், ஒரு பிரச்சனையை கேட்கிறது, ஆதரவு அளித்தல், அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறது, பிரச்சனையில் இருக்கிறவருக்கு பிரச்சனையை தீர்த்தல், கோபத்தை கையாளுதல், மகிழ்ச்சியாக இருத்தல், புரிந்து கொள்ளுதல், நம்பிக்கையை ஏற்படுத்தல். பாருங்க, அடுத்து சார்ந்த வழிமுறைகள், அதை என்னன்னு சொல்றேன். அடுத்தாக விசேட சந்தர்ப்பங்கள், வெளிப்பாட்டு முறை, அவருக்கு ஆறுதல் அளித்தல், நடத்தை மாற்ற முறை, அது ஒரு கோட்பாடு, அது நீங்க படிச்சுத்தான் செய்யணும், சாதாரணமாக செய்ய முடியாது. விளையாட்டு முறை, கேஸ் ஸ்டடி மெத்தட், சம்பவ விவரிப்பு முறை, சார்ந்த வழிமுறைகள், உளவள துணை, அறிவாற்றல் திறனை உபயோகித்து. அப்ப வெளிப்பாடுகள் மூலம் பாருங்க, பிள்ளை தனியா இருக்குது, பேசாம இருக்குது, அப்ப வெளிப்பாடுகள் என்ன செய்யலாம்? பாட வைக்கலாம், பாடலை கேட்க வைக்கலாம், ஆட வைக்கலாம், ஆடல், வரைதல், பாருங்க, உருவங்களை ஆக்குதல், நடித்தல், விழாக்கள்ல பங்கு கொள்ளுதல், கதை சொல்லுதல், மெனந்திறந்து கதைத்தல், இவை வெளிப்பாட்டு முறைகள் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்க செய்யலாம், எல்லாரும் செய்து கொண்டுதான் இதை இருக்கிறார்கள். இது சாதாரண முறை. இதை செய்ய அவர் உளம் வளம் பெறுகிறது. அடுத்ததாக சார்ந்த வழிமுறைகள் பாருங்க, இறை வழிபாடு. நீங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுத்தாலே பிள்ளை அமைதியான நல்ல பிள்ளையா வந்துடும். சுவாச பயிற்சி உடற்கல்வியில பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறார்கள். தசைநார் பயிற்சி உடற்கல்வி பாடத்துல இருக்கு. மந்திர உச்சாடனம் ஆன்மீக பாடத்துல இருக்கு. தேவாரம் பாடத்துல அதெல்லாம் மந்திர உச்சாடனம் தான். அக அமைதி பயிற்சி, அமைதியாக இருத்தல், சூரிய நமஸ்காரம், தியானம், கூட்டு பிரார்த்தனை, அப்ப இறை பூசை செய்தல், வழிபாடு செய்தல், சரிகை கிரிகை யோக ஞானம் என்று இருக்கின்றது. அப்ப பாருங்க, தமிழர்களுடைய வாழ்வியல் தான் உளவள துணை. இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் தான் நீங்க கேள்வி கேட்டது. உதவும் வழிமுறைகள் என்ன? ஒரு சாதாரண மனிதராக இருந்தே நாங்கள் எங்களுடைய சகோதரங்களுக்கு, குடும்பத்தவர்களுக்கு, அயல் வீட்டவருக்கு உதவி செய்ய முடியும் உள ரீதியாக. ஆக இந்த செயலாற்றுகைகளை நீங்கள் சரியாக செய்தால் பாருங்க, கலாச்சார கையளிப்பு, கோயில் திருவிழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள், இவை எல்லாமே எங்களுடைய ஆளுமையை விருத்தியாக்குகின்றன. அப்ப நாங்க வீக்னஸ் ஆயிருக்கிறோம், இதுக்கு எழும்பிடுவோம், உற்சாகப்படுத்துகின்றன, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றன. பாருங்க, இவைதான் உதவும் வழிமுறைகள். அப்ப இது எங்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை, எமது சமயங்களோடு பின்னி பிணைந்தவை, எமது கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்தவை. இதை நாங்க உணர்றோம் இல்லை, சும்மா ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிற நிலை என்று காணப்படுகிறது. அதை விட்டு ஒரு உயிர்ப்பான, உணர்வு பூர்வமான, ஒரு அன்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற பொழுது அது எல்லோருக்கும் உதவியாகவும், உணர்வு பூர்வமாகவும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதுதான் இன்று உளவளத்தை மேம்படுத்துகின்ற செயலாற்றுகைகள். ஒரு பாடலை கேட்டல், டிவி நிகழ்ச்சிகளை பார்த்தல், ரசித்தல், நல்ல விடயங்களை கேட்டல், ரசித்தல், பார்த்தல், செய்தல். பாருங்க, இன்னைக்கு எங்களுடைய மூளையில நல்ல ஹோமோன்கள் சுரக்குதான். ஆக நாங்கள் மலர்ச்சி உள்ளவர்களாக இருப்போம், மகிழ்வாக வாழ்வோம். வணக்கம்.